ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சிக்கு போயிருந்தேன். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம இப்போ செஞ்சி கோட்டைக்கு போக போகிறோம். அங்கே பாருங்கள், செஞ்சி கோட்டை தெரியுது பாருங்கள் பக்கத்தில். வாங்க நம்ம போகலாம். அங்கே பாருங்கள், பக்கத்தில் செஞ்சி பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், ரோட்டுக்கு அண்ணான்னு சைடு தான், ரைட் சைடில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும். பாருங்கள், நம்ம செஞ்சிக்கு வந்தாச்சு. செஞ்சியோட வாசப்படி கேட்டு, இரும்பு கேட்டு பெருசாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அது தெரிந்து பாருங்கள். செஞ்சி ராணிக்கோட்டைக்கு நம்ம போகிறோம். அப்போ அதாவது பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடில் ராஜா கோட்டை இருக்குது, ரைட் சைடில் ராணிக்கோட்டை இருக்குது. இப்போ கொஞ்சம் கோட்டையை கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம. பாருங்கள், எவ்வளோ பாதைலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் ராஜா காலத்தில் பாதைலாம் இருந்திருக்காது, அந்த அளவுக்கு இருந்திருக்காது பாதை. அங்கே பாருங்கள், மேப்பு நம்ம செஞ்சி கோட்டையை நெருங்கிட்டு இருக்கோம். படிக்கட்டெலாம் அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். செஞ்சி மேலே ஏறும்போது, மலை மேலே ஏறும்போது டோக்கன் கொடுப்பாங்க ரைட் சைடில். நம்ம டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஆனால் குரங்குங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், குரங்குலாம் உட்காந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம செஞ்சி படிக்கட்டில் ஏறுவோம். நான் வரும்போது ஒரு மங்கி வந்துச்சு, கையில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கும்போது நான் கொஞ்சம் தூக்கி போட்டேன் பயத்தில். படிக்கட்டெலாம் கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் இதாக பார்த்து தான் போகணும். படிக்கட்டெலாம் கரடு முரடாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. செஞ்சி மேலே போய் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், படிக்கட்டை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். பெரிய பாறான் கற்களாக இருக்குது. கல்லுங்க பாருங்கள். அதாவது செஞ்சி மன்னரோட ராணி இருந்த இடமா. செஞ்சி மன்னர் 1690 வந்தாங்களாம். 1716 ஆட்சி செஞ்சுருக்கார் தேசிங்கி ராஜா. ஆற்காட்டு நவாப்பு, மதுரை மங்கையம்மாள் இவங்களாம் சேர்ந்து 1690 செஞ்சியை கைப்பற்றிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு கோட்டை. கோட்டையோட என்ட்ரன்ஸ் தான். நடந்து போய் மன்னர் களைப்பாக இருந்தால் உட்கார இடம். வாங்க, நம்மளுக்கு ஆட்சி மாதிரி நம்ம கோட்டைலாம் தெரியுது பாருங்கள். இரும்பு கேட்டு, ஒருவேளை கைதி அடைக்கிற இடம் இருக்குது அது. அங்கே பாருங்கள், கோட்டை தெரியுது பாருங்கள். அது ரைட் சைடில் போயிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அது வந்து கோட்டையில் வந்து அந்த அளவுக்கு கோட்டை உள்ள எதனா நகைகள் எதனா பாருங்கள், தான் கோட்டை உள்ளார. ஆனால் நகைகள் வைப்பாங்க, வச்சிருப்பார்கள்.
அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, மலை மேலே வந்து. பாருங்க கோட்டை ரைட் சைடில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த செஞ்சி வீடியோவை பார்த்து ரசித்து பார்க்கணும், அப்போ தான் பார்க்குற மாதிரியே இருக்கும் வீடியோ பாருங்க. அதாவது எல்லாத்தையும் காமிக்கணுன்ற மாதிரி படம் பிடிச்சிட்டோம். மண்டபமும் பாறாங்கற்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஊத்து பொழுது தண்ணி, இந்த இடத்துல தான் ஊற்று வரும்னு நினைக்கிறேன், தண்ணி குடிக்கிறதுக்காக. உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம், இருங்க பாருங்கள். மழை காலத்தில் கொஞ்சம் கிடைக்கும் நினைக்கிறேன் ஊற்று. கோட்டைக்கு அண்ணாண்டு சைடு கோயில் ஒன்று இருக்கும், இந்த ஒரு ஆர்ச்சி பாருங்க. அது ராஜா டயர்டாக இருக்கும்போது உட்கார இடம் இருக்குது, இதெல்லாம் அங்கங்கே உட்காந்து போகிற பொழுது நம்ம அதெல்லாம் ஏறி வந்தோம். நம்ம பாருங்கள் குதிரைகள், அதாவது ராஜாவோட குதிரை ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, அதான் ராஜாவோட சிப்பாய்கள் தங்குவது மணிமண்டபம் பொழுது பாருங்கள். ராணியோட இது அங்கே தான் இருக்கு பொழுது, ராணியோட கோட்டை பாருங்கள். அது ராணி அங்கே தான் இருப்பாங்க பொழுது, பேலஸ், ராணியோட பேலஸ். நல்லா இருந்துச்சு, இங்கே பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் பார்க்கணுன்றதுனால தான் இவ்வளோ இவ்வளோ வீடியோக்களும் போடுறோம். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள், எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் வியூஸ். மண்டபம் கால் சிப்பாய்க்கெலாம் தங்குவான்னு நினைக்கிறாங்க. ராணிகள் வந்து கோட்டையில் இருப்பாங்க. நம்ம வந்தாச்சு, ராணி கோட்டை கிட்ட வந்தாச்சு. ராணி தங்கு இடத்த அவங்க ஒரு சமாதி மாதிரி இருந்துச்சுங்க. தெரில, ஒருவேளை ராணி சமாதியாக இருக்குமான்னு தெரில. இதுதான் கோவில் மாதிரி இருந்து, கோவில் இருந்திருக்குது, சிவன் கோயில இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலைகள்லாம் இல்லை, சேதம் அடைஞ்சிருக்கு. இருங்க நான் காட்டுறேன், அது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன். ஆனால் கோயில் இருந்ததுக்கான இதெல்லாம் இருக்குது.
அதாவது 1714 செஞ்சியை ஆண்ட தேசிங்க ராஜா. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் காலம் வருது, அதாவது ஆங்கிலேயர்கள் காலம் வருது. ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சுதந்திரம் வாங்குகிறோம் 1947. இப்போது முகலாயர்கள் காலம் முடிஞ்சு ஆங்கிலேயர்கள் காலம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கி பாருங்கள். ராணி வாழ்ந்த இடம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் 300 வருஷம் 350 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம கட்டிடத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம பாருங்கள், செஞ்சே தெரியுது பாருங்கள், அது மேலே ஏறி பார்த்தா. ஒருவேளை அதனால தான் மன்னர்கள்லாம் உயரமாக கட்டுறாங்களோ. பாருங்கள், செஞ்சியே ஆளுது தெரியுது பாருங்கள், எவ்வளோ வீடு பாருங்கள். டிசைன் பாருங்கள், ரொம்ப காலமாக கொஞ்சம் கொஞ்சம் இப்போதாட்டு இருக்குது. எவ்வளோ டிசைனாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஒரு அப்பயே 350 வருஷத்துக்கு முன்னாடியே. இருங்க, நம்ம ராணி அது உள்ளே போவோம், ராணியோட பேலஸ்க்கு. பாருங்கள், ராணி படுப்பாங்க உங்களுக்கு. ஜன்னலாக இல்லை, சில இதெல்லாம் பொருட்கள்லாம் இருந்திருக்கும், காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு வெளித்தோற்றமாக இருக்காது. பாருங்கள், அது கோயில் பாருங்கள், இது கோயிலோட மணி மண்டபம். நான் சொன்னல ஒரு கோயில் காட்டுறேன்னு, அந்த கோயில் உள்ள தான் நம்ம போக போகிறோம். ஆனால் சிலைகள்லாம் இல்லை, சிலைகள்லாம் சேதம் அடைஞ்சிருக்கும், சேதமாக வாய்ப்பு உண்டு. ஆனால் சிலைகள் இருந்த அடையாளம்லாம் தெரிஞ்சுது பாருங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அதெல்லாம். இந்த சொல்லியிருந்தால அந்த சிலைகள்லாம் சேதம் பண்ணி பாருங்க. இங்கே ஒரு சிவன் சிலை கூட வரைஞ்சிருக்காங்க, சிவனை பாருங்க. அதான் கோயிலோட மண்டபம். அது பக்கத்தில் தான் இருக்குது, ராணிக்கு பக்கத்துலேயே இருக்குது. சிவன் கோயில் ஒன்று இருந்திருக்கு. சிவன் கோயில்னு சொல்ல முடியாது, சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ இருந்திருக்கலாம். பாருங்கள், மண்டபம் பாருங்கள், அந்த கோவிலோட மண்டபங்கள் பாருங்கள், அழகாக இருந்துச்சு. பெயிண்டிங்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும், அது பாருங்க. பாருங்கள், கலை சிற்பத்தை பாருங்கள். எவ்வளோ நம்ம முன்னோர்கள் கட்டியிருக்காங்க பாருங்கள்.